ஸ்காலர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கல்வி உதவித்தொகைக்கான ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் விட்டிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் தமிழ்நாடு அரசு பேராசிரியர் மற்றும் அரசு பொறுப்பு ஒத்தாட்சியர் என்று சொல்லப்படும் தி அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜெனரல் அண்ட் ஆபீசியல் ட்ரஸ்டி ஆஃப் தமிழ்நாடு அவர்களால் நிர்வகிக்கப்படும் அறக்கட்டளைகள் மூலம் பட்ட படிப்புகளில் முதலாம் ஆண்டில் அதிக மதிப்பெண் பெற்ற தமிழ்நாட்டின் பழங்குடி பிரிவினர், முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், மீனவ சமுதாயத்தினர் மற்றும் மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய இவர்களை சார்ந்த ஒரு மாணவர் ஒரு மாணவிக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையின் அடிப்படையில் 2021-22 ஆண்டுக்கான கல்வி உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. இந்த வகையில பழங்குடி இனத்தவருக்கு மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகள், பொறியியல், தொழில்நுட்பம் மற்றும் கட்டடக்கலை கல்வி, சட்டப்பிரிவு இளநிலை பட்டப்படிப்பு, விவசாயம், தோட்டக்கலை, மீன்வளம், வனையியல், கால்நடை, முனைவர் பட்டம் படிப்பதற்கான நுழைவுத் தேர்வில் அதிக மதிப்பெண், இந்தியன் சிவில் சர்வீஸ்க்கான முதல்நிலை தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும். இரண்டாவதா, முன்னாள் இராணுவத்தினரின் பிள்ளைகள், இவர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் முறை கல்வி, மருத்துவம், பொறியியல், தொழில்நுட்பம் மற்றும் சட்டப்படிப்பு. மூன்றாவதா, மாற்றுத்திறனாளிகள், தொழில்முறை கல்வி, துறைமுறை கல்வியில மருத்துவம், பொறியியல், தொழில்நுட்பம் மற்றும் சட்டப்படிப்பு. ஐந்தாவதா, மூன்றாம் பாலினத்தவரின் கீழ் ஏதாவது ஒரு இளநிலை பட்ட படிப்புக்கு முழு நேர கல்வி பெற்றிருக்க வேண்டும். மீனவ சமுதாயத்தினர்ல ஏதாவது ஒரு இளநிலை பட்ட படிப்பு முழு நேர கல்வியில ரெகுலர்ல பண்ணியிருக்கணும். மேலே குறிப்பிடப்பட்டுள்ள அட்டவணையில் உள்ள விவரங்களுக்கு www.districts.ecourts.gov.in/சென்னை என்ற வலைதளத்தின் லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்ற பிளாக்கில் ஏஜி அண்ட் ஓடி ஸ்காலர்ஷிப் ஃபார் இயர் 2021-2022 அதற்கான விதிமுறைகளை விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை பின்பற்றி விண்ணப்பிக்கவும். விண்ணப்பிக்க கடைசி தேதி 15/11/2022. இதை பற்றின மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண்ணான 04425342278 என்ற எண்ணை அணுகவும்.